வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரபா நகர் மீதான தாக்குதலை நிறுத்துமாறு பாலஸ்தீன் அமெரிக்காவிடம் வேண்டுகோள். இந்திய கடலோர காவற்படையால் 14 பாகிஸ்தானியர்கள் கைது, பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்பு. இஸ்ரேல் பிரதமர் விரைவில் கைது, கவலை வெளியிட்ட அமெரிக்கா. மனிதாபிமான உதவி விநியோகத்திற்காக படையினரை காசாவுக்கு அனுப்ப ஆராய்கிறது பிரிட்டன். அமெரிக்காவின் டீப்பர் வகை ட்ரோனை நேற்று முன்தினம் சுட்டு வீழ்த்தியதாக கவுதி படை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் துணை பிரதமராக வெளியுறவுத்துறை அமைச்சர் நியமனம். துபாயில் உலகிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தஞ்சம் புகுந்துள்ள தெற்கு காசா நகரமான ரபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை தடுத்து நிறுத்துமாறு பாலஸ்தீன் அமெரிக்காவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதன்படி ரபா நகர் மீதான தாக்குதலை தடுக்கும் ஒரே நாடு அமெரிக்கா மாத்திரமே என பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பழைய கைதிகள் ஒப்பந்தம் இருக்கும் நிலையில் இஸ்ரேலின் ஊடுருவலை நிறுத்த முடியும் என அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் முன்னதாக அறிவித்திருந்தார். இதன்படி பணைய கைதிகளை விடுவிப்பதற்கே தாம் முன்னுரிமை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் அழிக்கப்பட வேண்டும் எனவும் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் இஸ்ரேல் வலியுறுத்தும் அதேவேளை போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஹமாஸ் விரும்புகிறது. இதனிடையே இஸ்ரேலிய இராணுவ தலைவர் கர்சி கவேலி போரை தொடரும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய கடலோர காவல்படைத்துறையினால் 600 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் பாகிஸ்தான் படகொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்திய கடலோர கடற்படையினர், பயங்கரவாத எதிர்ப்பு படை மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பெறுமதிமிக்க போதைப் பொருட்களுடன் படகொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது படகில் இருந்த 14 பேரையும் இந்திய கடலோர காவற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்த போதைப் பொருட்கள் சுமார் 86 கிலோ நிறையுடையவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட தீவிர சோதனை நடவடிக்கையின் பின்னர் குறித்த படகில் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக இந்திய கடலோர கடற்படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர்க்குற்றத்தின் காரணமாக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. அத்தோடு பாலஸ்தீனம் உடனான போரில் அதிகளவான விதிமீறல்கள் இடம்பெற்றதாகவும் இவ்வாறானதொரு போருக்கே அவசியமில்லை என்றும் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் 34,000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்ததுடன் அதில் பெண்களும் குழந்தைகளுமே அதிகமாக உயிரிழந்துள்ளனர். அதேவேளை போர் நிறுத்தத்தை கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் பாலஸ்தீன ஆதரவு நாடுகளின் தீர்மானத்தை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ரத்து செய்து வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் தனது நட்பு நாடான இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய சர்வதேச நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட இருப்பது தொடர்பில் அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் வாகன தொடரணியின் பாதுகாப்பிற்காக காசாவிற்கு தனது படையினரை அனுப்புவது குறித்து பிரிட்டன் ஆராய்ந்து வருகிறது என பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உருவாக்கி வரும் பாரிய தற்காலிக இறங்குதுறை ஊடாக செல்ல உள்ள மனிதாபிமான உதவிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தனது படையினரை பயன்படுத்துவது குறித்து பிரிட்டன் ஆராய்ந்து வருகிறது. இந்த இறங்குதுறையை அமைக்கும் பணிகள் அடுத்த மாதம் அளவில் கிழக்கு மத்திய தரைக்கடலில் பூர்த்தியாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ள அமெரிக்க படையினர் கடலில் இருந்து தரைப்பகுதியில் காலடி எடுத்து வைக்க மாட்டார்கள் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது.
இதன் காரணமாக வேறொரு நாடு மிகவும் சவாலான பகுதிகளில் சர்ச்சைக்குரிய அரசியல் நடவடிக்கையான மனிதாபிமான உதவி விநியோகத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. இந்த நிலையிலேயே இது குறித்த பிரிட்டனின் உள்துறை அமைச்சு ஆராய்கின்றது என தெரிவித்துள்ள விடயமனித வட்டாரங்கள் இந்த விடயத்தில் சவால்கள் காரணமாக பிரிட்டன் திட்டத்தை கைவிடலாம் எனவும் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போர் கவுதிப்படை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து செங்கடலில் செல்லும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளில் இருந்து வரும் சரக்கு கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க இராணுவத்தினர் XU-9 டீபர் வகை ட்ரோன் ஒன்றை நிலத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் தாக்கி அழித்துள்ளதாக கவுதி போராளிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் கவுதிகள் வெளியிட்டுள்ளனர். ஏமன் நாட்டில் கவுதிகளின் தாக்குதலுக்கு இதுவரை 5 ட்ரோன்களை அமெரிக்கா இழந்துள்ளது. அமெரிக்க இராணுவ செய்தி தொடர்பாளர் பிரையன் மேக்கோரி கூறுகையில், அமெரிக்க விமான நடைக்கு சொந்தமான XU-9 ட்ரோன் ஒன்று ஏமனில் விபத்துக்குள்ளானது. இது குறித்து விசாரணை நடந்து வருகிறது என்றார். கவுதி படையினர் அவரை சுட்டு வீழ்த்தினாரா என்ற கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்கவில்லை. பாகிஸ்தானின் துணை பிரதமராக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் நியமிக்கப்பட்டுள்ளார். பாக் பிரதமர் ஷெரீப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் சவுதி அரேபியாவில் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற விவாத கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள இஷாக் தார் இதற்கு முன்னர் நிதி அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். பாக் முஸ்லிம் கட்சியின் பொருளாளராகவும் இருந்துள்ள இவர் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இஷாக் தார் பாகிஸ்தான் பார்லிமெண்டின் மேல் சபையான செனட் தலைவராக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாகிஸ்தான் மக்கள் கட்சியுடன் ஏற்பட்ட உடன்படிக்கை அக்கட்சிக்கு வழங்கப்பட்டது. துபாயில் உலகிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் அமைய உள்ளது. இது குறித்து துபாய் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரதீப் அல் மக்தூம் தெரிவித்திருப்பதாவது, தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையத்தை விட புதிதாக உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. 35 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இது கட்டப்பட உள்ளது. புதிய விமான நிலையம் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையத்தை விட 5 மடங்கு பெரியதாக இருக்கும். இந்த விமான நிலையத்தில் 400 வாயில்கள் மற்றும் 5 ஓடுபாதைகளும் அமைய உள்ளது. இதன் மூலம் சுமார் 220 மில்லியன் பயணிகளுடன் உலகின் மிகப்பெரிய திறன் கொண்டதாக இருக்கும். துபாய் விமான போக்குவரத்து துறை முதன்முறையாக இந்த விமான நிலையத்தில் புதிய விமான தொழில்நுட்பங்களை காண உள்ளது. மேலும் விமான நிலையத்தை சுற்றி ஒரு முழு நகரம் கட்டப்படும் எனவும், புதிய விமான நிலையம் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் என அழைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.